யார்கிட்ட இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா? உண்மையாவா? ஏய் நிஜமாவா? எப்ப பார்த்தாலும் போன்லயே பேசிட்டு இருக்கா. நாம போன் பண்ணா கூட அட்டன் பண்ணாம அப்படி எவன் கூட பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே. இது இப்படியே விடக்கூடாது. இவன் எவன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்ல ஐடியா. பேசாம வீட்டுக்குள்ள ஹிடன் கேமரா வச்ச வேண்டியதுதான். அப்போதான் இவளை கையும் களவுமா பிடிக்க முடியும். வேற வழியே இல்லை. உடனே போய் வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். இதுதான் கரெக்டான டைம். அவ உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ வர்றதுக்குள்ள இந்த கேமரா பெட்ரூம்ல செட் பண்ணிடுவோம். எங்க செட் பண்றது? பேசாம இதை கீழே வச்சிடலாம். கேட்டானா ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு சொல்லி சமாளிச்சிடலாம். இதை கீழே வச்சாதான் அவளை பார்க்க யாரு வராங்கிறது தெளிவா தெரியும். என்ன இது புதுசா இருக்கு? என்னன்னே தெரியலையே. எங்க என்னங்க இது? இது சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர்மா. அப்படியா? இல்லையே, இத பாக்குறதுக்கு ஏதோ கேமரா மாதிரி இருக்கே. இல்லடி, அது வெறும் ஸ்பீக்கர் தான். இது என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இது ஒண்ணும் நீங்க சொன்ன மாதிரி ஸ்பீக்கர் கிடையாது, ஹிடன் கேமரா. அப்படியா? இது ஹிடன் கேமரான்னு உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன பெரிய விஷயங்களா? இந்த மாதிரி கேமராலாம் நிறைய யூடியூப் சேனல்ல பாத்திருக்கேன். இது கேமரான்னு தெரியாம வாங்குனீங்களா இல்ல தெரிஞ்சே தான் வாங்கிட்டு வந்து அங்க வச்சீங்களா? உண்மையை சொல்லுங்க. இது கேமரான்னு தெரிஞ்சதுன்னு அந்த கண்ணாடி பக்கத்துல வச்சீங்க. அது எதுக்குங்க பெட்ரூம்ல போய் இந்த மாதிரி கேமராலாம் வைக்கணும்? ஓ, அப்ப என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லல? என் நடத்தையில சந்தேகப்பட்டதா இந்த கேமராவை பெட்ரூம்ல வச்சிருக்கீங்க. என்ன சரிதானே? என்ன மன்னிச்சிரு கீர்த்தி. நான் எப்ப கால் பண்ணாலும் உன் போன் பிஸினே வந்துட்டு இருக்கு. அதனாலதான் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கேமராவை பெட்ரூம்ல வச்சேன் கீர்த்தி. என்னங்க இது? ஏதாவது கேட்கணும்னா அதை என்கிட்ட நேரா வந்து தைரியமா கேட்கணும். அது செய்யறதை விட்டுட்டு இந்த மாதிரி பெட்ரூம்ல கேமரா வச்சதை என்னால ஏத்துக்கவே முடியலங்க. நானு தப்பான வழியில போயிருவேனான்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்குல்ல? நீங்க சந்தேகப்படுற அளவுக்கு நான் என்னங்க தப்பா நடந்துக்கிட்டேன்? அது நான் எப்ப போன் பண்ணாலும் உன் போன் பிஸினே வந்துட்டு இருக்கு. அதுக்கு தான். போன் யார் கூடங்க பேசுவாங்க? ஃப்ரெண்ட்ஸுங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க கூட தானங்க பேசுவோம். அதுக்காக போய் யாராவது இப்படி கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்படுவாங்களா? என்னங்க இது? இனிமே எப்பவும் இந்த மாதிரி என் மேல உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. இந்த மாதிரி புத்தியோட இருந்தீங்கன்னா நான் உங்க கூட வாழவே மாட்டேன். சாரி கீர்த்தி, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். ஐ அம் ரியலி வெரி சாரி. என்ன மன்னிச்சிரு கீர்த்தி. இதை எங்க வாங்குனீங்களோ அங்கே போய் கொடுத்துட்டு வாங்க.